சென்னை எழும்பூர் அருகே உயர் அழுத்த மின்கம்பத்தில் ஏற்பட்ட பழுதால் புறநகர் மின்சார ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன், இந்த பழுதானது எப்பொழுது சரி செய்யப்படும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். சென்னை எழும்பூர் அருகே மின்சார ரயில் வழித்தடத்துல உயர் அழுத்த மின்கம்பத்துல ஏற்பட்ட பழுது காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் தாம்பரம் மார்க்கத்துல ரயில் சேவை கடந்த 1.5 மணி நேரமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தாம்பரம் வழித்தடத்துல இரு மார்க்கத்திலும் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படாததால பயணிகள் கடுமையா அவதியடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், அதே போல கிண்டி, பல்லாவரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்கள் பயணிகள் நீண்ட நேரமாக இரு மார்க்கத்திலும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் வியாசர்பாடி அருகே உயரழுத்த மின்சார கம்பியில ஏற்பட்ட பழுது காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக அரக்கோணம் மற்றும் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்துல புறநகர் மின்சார ரயில்கள் என்பது இயக்கப்படாததால் பயணிகள் கடுமையா அவதிக்கு ஆளாகியிருந்தாங்க. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய வழித்தடத்துல இந்த உயரழுத்த மின்சார வழித்தடத்துல இந்த பழுதானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழுதை சரி செய்த பிறகாக ரயில்கள் இயக்கம் சீராகும் என ரயில்வே தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகள்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் நீண்ட நேரமாக பயணிகள் ரயில்கள் இயக்கப்படாததால கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ரயில்களுடைய நேர அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், நீண்ட நேரமாக ரயில்கள் இயக்கப்படாததால பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள்ல ரயில்வே ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.